Class 9 CBSE Maths ஓட 5th sum அதாவது exercise 2.3ல 5th sum நம்ம பார்க்குறோம். ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட். நான் ஏற்கனவே லாங் டிவிஷன் மெத்தட் படி நம்ம எப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்ற வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன். உங்கள் ஸ்கூலில் லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். சில ஸ்கூலில் சிந்தட்டிக் டிவிஷனும் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த கொடுத்துருக்க பாலினாமியலில் ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படி தானே. அப்போ இதுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் வரணும்? 3 ஃபேக்டர்ஸ் வரணும். இப்போ 3 ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் நார்மலாக தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் இந்த பாலினாமியலுக்கு x-1 வந்து ஃபேக்டராக இருக்குமா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். அப்போது நான் செக் பண்ணும்போது x-1 ஃபேக்டராக எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸோட வேல்யூ என்னது? 1. x-1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ 1. இப்போ இந்த ஃபேக்டர் 1 வந்து நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இங்கே நாமளாக தான் கொடுத்து பார்க்குறோம். சப்போஸ் இதில் இந்த ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கல அப்படின்னா நம்ம x+1 இதோட ஃபேக்டராக இருக்குமான்னு செக் பண்ணணும். ஓகே, இப்போ இது வந்து நாமளாக எடுத்துக்கிறது தான். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பாலினாமியல், இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் எடுத்து எழுதணும். கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது என்ன? இப்போ x³ கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னால் நம்பரே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் 1 எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ x² இருக்கு இல்லையா, இதோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னா x²க்கு முன்னாடி என்ன இருக்குது? -2. அதை எடுத்து நம்ம எழுதிக்கிட்டாச்சு. ஓகே, இப்போ x இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னால் நம்பரில் என்ன அர்த்தம்? 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ -1 எடுத்து எழுதிக்கிட்டாச்சு. அடுத்து கான்ஸ்டன்ட் நம்பர் அந்த 2 எடுத்து நம்ம எழுதிக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எடுத்து எழுதிக்கிட்டோம். வெளியில் நம்மளாக கொடுக்குற இந்த எக்ஸோட வேல்யூ 1ன்னு எழுதிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்பர் 1க்கு கீழே 0 போடணும். 0 போடும்போது 1ஐயும் 0வை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். இப்போது இந்த 1 × 1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1. அதை இங்கே எழுதணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். -2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் -1. ஏன்னா இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்க சைன் போடுவோம். ஸோ -1. இப்போ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? -1 × 1ன்றது -1 தான். இப்போ இதுவும் -1, இதுவும் -1. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -1ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணால் -2. சேம் சிம்பிள்ன்றனால ஆட் பண்ணி அதே சைனை நம்ம அப்படியே போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த -2வை இது கூட மல்டிப்ளை பண்ணணும். -2 × 1ன்றது -2 தான். ஏற்கனவே இங்கே +2 இருக்குது, இங்கே -2 இருக்குது. ரெண்டே ஆட் பண்ணும்போது 0. இப்போ இங்கே 0ன்னு கிடச்சிருச்சுன்னா x-1 இந்த பாலினாமியலோட ஃபேக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் சிந்தட்டிக் மெத்தட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த நம்பர்ஸ்க்கு கீழே ஒரு கோடு போட போகிறோம். இப்போ நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா இந்த நம்பர்ஸ்க்கு கீழே. இப்போது இதுக்கு கீழே நம்ம என்ன எழுதிக்க போகிறோம்னா x², x இது கான்ஸ்டன்ட்டு. இப்போ என்ன அர்த்தம்னா இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணோம். x² × 1ன்றது என்னது? x² தான். அப்போ x². இப்போ x × -1 என்ன கிடைக்கும்? -x. இப்போ கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ -2. இதுதான் நமக்கு அடுத்து கிடச்சிருக்கு. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. x-1 வந்து இதோட ஃபேக்டர், இந்த பாலினாமியலோட ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா ரிமைண்டர் வந்து 0, இங்கே வந்து 0 வந்துருச்சு. அதனால் நம்ம வந்து அப்படி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபேக்டர்ஸ்னு உங்களுக்கு தெரியும். மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மெத்தட். மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மெத்தட்னா என்னது? மல்டிப்ளை பண்ணால் -2 கிடைக்கணும். ஸோ -2 எடுத்து எழுதிக்கிட்டோம். ஓகே, மல்டிப்ளை பண்ணால் -2 கிடைக்கணும்னாலே ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவாக இருக்கும், ஒரு நம்பர் வந்து நெகட்டிவாக இருக்கும். அதை மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அப்போது 2வை வந்து எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னா 2 × 1. 2 × 1 -2. இப்போது இதில் ஒரு நம்பர் பாசிட்டிவ், ஒரு நம்பர் நெகட்டிவ்னு நமக்கு தெரியும். எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு முடிவு பண்ணுறது இந்த மிடில் டேர்ம். மிடில் டேர்மில் என்ன இருக்குது? இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன போடணும்? மைனஸ் சிம்பிள். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணால் -2 × 1 போது மல்டிப்ளை பண்ணால் -2 கிடச்சிரும். -2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த -1 கிடச்சிரும். ஸோ இதுதான் அந்த ஃபேக்டர்ஸு. அப்போ எப்படி எழுதிக்கிறோன்னு பாருங்கள். x² -2x + 1 -2.
இப்போ இது ரெண்டுக்கு காமனாக எடுக்கணும்னா எக்ஸை வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ உள்ள என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 2 கிடைக்கும். இப்போ இங்கே ப்ளஸ் 1 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இருக்கிற இது அப்படியே உள்ளே வந்துடும். அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே வந்து 1xன்னு எழுதணும் நம்ம. ஓகே, 2xன்னு எழுதணும். அதே மாதிரி 1x இந்த மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்ல, மைனஸ் 2x இங்கே ப்ளஸ் 1x. ஸோ இங்கே என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 2. இந்த ரெண்டு டேர்முக்கும் காமனாக நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 1 + 1 எடுத்திருக்கோம். இப்போ என்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றது இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? இந்த இதுலேயும் காமனாக என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 2. அப்போ அது வெளியில் எடுத்துடுறோம், எக்ஸ் மைனஸ் 2. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. அதை நம்ம எழுதிக்கிட்டாச்சு. ஏற்கனவே நம்ம ஒரு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது எந்த ஃபேக்டர்ஸ் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதுதான் அது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதையும் சேர்த்து எழுதிக்கணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் சேர்த்து எக்ஸ் மைனஸ் 1 ஏற்கனவே இருக்கிறது என்னது? எக்ஸ் மைனஸ் 1. ஸோ அந்த ஃபேக்டரையும் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ மொத்தம் 3 ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு. எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2. இதுதான் சிந்தட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய மெத்தடு. அடுத்தடுத்த சம் நம்ம எப்படி செய்யணுன்றதை ஃபஸ்ட்டு சம்மில் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். செகண்ட் சப்டிவிஷனில் நம்ம கடகடன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எக்ஸ் கியூப் மைனஸ் 3x² மைனஸ் 9x மைனஸ் 5. ஓகே, இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எடுத்து எழுத போகிறோம். இதோட எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. அப்போ 1 எடுத்து எழுதிக்கிட்டோம். x²ஓடது மைனஸ் 3 அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். எக்ஸோடது மைனஸ் 9. அடுத்து கான்ஸ்டன்ட் வந்து என்ன இருக்குது? 5ன்னு இருக்குது. ஓகே, இப்போது நம்ம இதெல்லாம் எடுத்து எழுதிக்கிட்டோம். போன தடவை எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டராக இருக்குமான்னு நம்ம கொடுத்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த டைம் என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் ப்ளஸ் 1 இதோட ஃபேக்டராக இருக்குமான்னு கொடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, அப்போது நம்ம ஃபேக்டர் என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 இதோட ஃபேக்டர்னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகே, மைனஸ் 1. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே மைனஸ் 1 எடுத்து எழுத போகிறோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? இங்கே 0 போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1 கீழே வந்துடும். இப்போ இந்த 1ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் 1 × -1 -1. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -4. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். -4 × -1 +4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ இங்கே என்ன ஆன்சர் கிடைக்குது? -5. இப்போ இந்த -5ஐ இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது -5 × -1ன்றது என்னவாக இருக்கும்? +5ஆக கிடச்சிடும். ஸோ இங்கே 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 தான் இந்த பாலினாமியலோட ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். நமக்கு வந்து பை லக் அப்படி கிடைக்கிது. சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ஃபேக்டர் கொடுத்து பார்க்கணும். எக்ஸ் மைனஸ் 1 கொடுத்து பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ என்ன எழுதிக்க போகிறோம் அப்படின்னா அந்த x², இதுக்கு நேராக x², இதுக்கு நேராக எக்ஸு, இதுக்கு நேராக கான்ஸ்டன்ட். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? x² தான் கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? -4xன்னு கிடைக்கும். அதுக்கடுத்து கான்ஸ்டண்ட்டை அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் -5 கிடைக்கணும். அந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்? -4 கிடைக்கணும். இங்கே -5 அப்படி வந்துட்டாலே, மல்டிப்ளை பண்ணுற இடத்துல -5 வந்துட்டாலே ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு ஒரு நம்பர் மைனஸாக இருக்கும். ஸோ ப்ளஸில் ஒரு நம்பர் இருக்கும், மைனஸில் ஒரு நம்பர் இருக்கும். எதுக்கு ப்ளஸ் அடையாளம் கொடுக்கணும், எதுக்கு மைனஸ் சிம்பிள் கொடுக்கணுன்றதை இந்த மிடில் டேர்ம் வச்சு தான் கொடுப்போம். மிடில் டேர்மில் மைனஸ் இருக்குது, அப்போ பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் கொடுத்துடணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு -4 கிடச்சிடும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -5 கிடச்சிருச்சு. அப்படி தானே? இப்போ நம்ம எடுத்து எழுத போகிறோம் அந்த நம்பர்ஸை. இப்போ எப்படி எழுதணும்? x² -5x +1x -5. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன வெளியில் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எடுத்துடலாம். இப்போ x -5. இப்போ +1 எடுத்துக்கிறோம். அப்போ x -5 உள்ளேயும் கிடைக்கிது. இப்போ நம்ம இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக என்ன எடுக்கலாம்னா x -5 எடுத்துக்கலாம். x +1. இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா x +1. அதையும் எடுத்து நம்ம எழுதிக்கிட்டாச்சு. அவ்வளோதான். இந்த சம்மோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. x -5, x +1, x +1. அவ்வளோதான். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம்.
இப்போ இந்த சம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தா நான் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு ஒரு ஃபேக்டரை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறத ஃபேக்டராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிதானே? ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு எடுத்தோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னவா வந்துடும்? -1 வந்துடும். அதே மாதிரி இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எடுத்து நான் எழுத போகிறேன். அப்போ எப்படி எழுதணும்? எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. இதோட கோஎஃபிஷியன்ட் 13, அடுத்தது 32, அடுத்தது 20. எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, இப்போது இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஃபேக்டரை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 1க்கு கீழே 0 போட்டுக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1 தான் கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது -1. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? கீழே 12ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த 12ஐயும் இந்த -1ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? -12ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ கீழே ஆன்சர் வந்து 20. இப்போ இந்த 20ஐயும் இந்த -1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -20ன்னு கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து இங்கே 0ன்னு கிடைக்கும். இங்கே 0 கிடைச்சிருக்கிறதுனால இந்த இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தான் இந்த பாலினாமியலோட ஃபேக்டர்ஸ். முதல் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸு கான்ஸ்டன்ட் எல்லாம் எழுதிட்டு நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மெத்தட் படி இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்படி தானே? இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு கான்ஸ்டன்ட். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயரே தான் கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 12x ப்ளஸ் 12x. ஓகே, அடுத்தது ப்ளஸ் 20. இப்போ இதுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும் போது இந்த லாஸ்ட் நம்பர் வந்து 20 மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்கும், ஆட் பண்ணால் 12 கிடைக்கணும். அப்படி என்ன நம்பர்னா 2 × 10 அதானே கிடைக்கணும். அப்போது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்னால இங்கே எல்லாமே ப்ளஸ் சிம்பிள் தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 10x ப்ளஸ் 20. ஓகே, இப்போ இது ரெண்டுலேயே காமனாக என்ன எடுக்கலாம்னா எக்ஸை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ உள்ள எக்ஸ் ப்ளஸ் 2. இது ரெண்டுலேயே காமனாக வெளியில் என்ன எடுக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் 10 வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ உள்ளே இருக்கிறது என்ன இருக்கும்? ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ் இது ரெண்டுக்கும் காமனாக என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இந்த எக்ஸும் இந்த ப்ளஸ் 10ம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10. இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, இது அதையும் சேர்த்து எழுதிக்க வேண்டியதான். எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 10 எக்ஸ் ப்ளஸ் 1 இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். 3 ஃபேக்டர்ஸுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்து 4th சப்டிவிஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 2y³ + y² - 2y - 1. இப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸும் நாமளாக தான் கொடுக்குறோம். எக்ஸ் -1 ஃபேக்டராக எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் -1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வரணும். ஸோ ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? +1. ஃபேக்டராக எக்ஸ் -1 எடுத்தால் எக்ஸோட வேல்யூ +1 கிடச்சிரும். இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, அதுக்கடுத்து 1, அதுக்கடுத்து -2, அதுக்கடுத்து -1. இப்போ ஃபஸ்ட்டு இது என்னது? ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே 0 போட்டுக்குவோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 வந்துடும். இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஃபேக்டர் என்னது? எக்ஸ் -1க்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 1 எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். இப்போது 1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 2 2. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3ன்னு வந்துடும். ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். இது -2 இது +3 ஆட் பண்ணும்போது +1 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 1 1. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல எக்ஸ் -1 நாமளாக எடுத்துருக்கோம் இல்லையா ஒரு ஃபேக்டரு, அதுதான் இந்த பாலினாமியலோட ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு கீழே x² எழுதிக்கலாம். இதுக்கு கீழே எக்ஸு இப்போ கான்ஸ்டன்ட். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x². இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x + 3x + 1. இப்போ இதுக்கு நம்ம
மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ நம்ம எக்ஸு பழக்க தோஷத்தில் அப்படியே எழுதியாச்சு. இது எக்ஸு கிடையாது, இது எல்லாம் ஒய். ஓகே, நம்ம எப்படி எழுதணும் இப்போ? ஒய். ஓகே, இப்போ நம்ம இந்த இதுக்கு நம்ம மிடில் டேர்ம் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 2 × 1ன்றது 2 தான். மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு 3 கிடைக்கணும். 1 × 2. அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா 2y² + 2y + 1y + 1. ஓகே, இப்போ இதை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகே, 2 + 1ன்ற நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் இந்த 3y. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக நம்ம என்ன எடுக்கலாம்னா y எடுத்துக்கலாம், 2y எடுத்துக்கலாம். அப்போ உள்ளே என்ன இருக்கும்? y + 1 இருக்கும். இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக வெளியில் என்ன எடுக்கலாம்னா 1 எடுத்துக்கலாம். அப்போ உள்ளே என்ன இருக்கும்? y + 1. இப்போ இந்த 2 டேர்ம் இருக்கு இல்லையா, இதில் காமனாக வெளியில் என்ன எடுக்கலாம்னா y + 1 காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இது தான் இருக்கும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2y + 1 இருக்குது. இப்போ ஏற்கனவே என்ன ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? இதுலேயே நம்ம எக்ஸ்ன்னு தான் எழுதியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸை வந்து நம்ம வந்து ஒய்யாக மாற்ற போகிறோம். ஸோ இது வந்து ஒய். இப்போ என்ன பண்ணணும்? ரேசரை வச்சு எழுதிக்கலாம். ஸோ ஒய், இங்கேயும் ஒய், இங்கேயும் ஒய். அப்போ நம்ம இது இன்னொரு ஃபேக்டர் என்னது? y - 1. y + 1, y - 1, 2y + 1. இதுதான் இந்த 4th சப்டிவிஷனோட ஆன்சர். இவ்வளோ தான். சிந்தட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணி நம்ம எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணியாச்சு. உங்களுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் தான் வேணும்னா ஏற்கனவே இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம்.